ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்கூல் புக்கில் இருக்க பாக்ஸில் கொடுத்துருக்க கண்டென்ட். தமிழகத்துடைய முதல் பெண் மருத்துவர் இவங்க தான். இந்திய பெண்கள் சங்கத்துடைய முதல் தலைவரும் இவங்க தான். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவங்க தான். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் இதெல்லாம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவங்க. அடையாறில் 1930ஆம் ஆண்டு அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை இதெல்லாம் நிறுவினாங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது அவ்வளோதான். அடுத்தது அவுட் சோர்ஸில் உள்ள முத்துலட்சுமி ரெட்டியோட குறிப்புகள் பார்க்கலாம். இவங்க 1886ஆம் ஆண்டு ஜூலை 30 புதுக்கோட்டையில் பிறந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தது தான் முதல் பெண் மருத்துவர் இவங்க தான். தேவதாசி முறையை ஒழிக்க போராடிய பெண்மணியில் முக்கியமானவங்க. அதுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தாங்க. தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்கு இவங்க ஆர்வம் காட்டினதுனால காந்தி இவங்களுடைய சமூக பணிகளை பாராட்டி பேசியிருக்கிறாரு. 1929 தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டாங்க. பெரியார் திருவிக்கெல்லாம் இவங்களுடைய கருத்துக்களை ஆதரித்ததுனால நீதி கட்சியில் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. 1923 இவங்களுடைய தங்கை புற்றுநோயால் இறந்தது காரணமாக 1949ஆம் ஆண்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கினாங்க. இவங்களுடைய முயற்சியில் சென்னை அடையாறில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இந்த மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டியிருக்காரு. 1930 பூனேவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1933 1947 வரைக்கும் இடையில் 2 வருடங்களை தவிர இந்திய மாதர் சங்க தலைவியாகவும் இருந்திருக்காங்க. ஆதரவற்றவங்களுக்கு அவ்வை இல்லம் என்னும் அடைக்கல நிலையத்தை சாந்தோமில் தொடங்கினாங்க. இப்போது அவ்வை இல்லம் சென்னை அடையாறில் செயல்பட்டு வருது. இவங்க 1968 82வது வயதில் இறந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றின குறிப்புகள். நாளையிலேருந்து 2 வீடியோ கண்டினியூஸாக பார்க்கலாம். தமிழுக்கு ஒன்று, ஜிஎஸ்க்கு ஒன்று. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது எங்களை என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ.